ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் பாவங்க வினோத், ரொம்ப பாவம். ஏன்னா அவர் ஈஸியாக ட்ரிகர் ஆகிற ஒரு ஆள். அவரை போய் இங்கே உட்கார வச்சா எப்படி இந்த டாஸ்க் வின் பண்ண முடியும்னு கொஞ்சமாவது திங்க் பண்ணாமல் பாவம் அவரை உட்கார வச்சு சுற்று போட்டு கலாய்க்கிறாங்க. நடுவில் 2-3 வாட்டி வெளியே போயிடறாரு. பாட்டை வர நிறுத்துறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது நம்மளுக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது டீம் இறங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பாட்டு சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. கொக்கரக்கோ, அழகு நீ நடந்தால் நடை அழகு, ரெண்டுமே சூப்பராக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணா கட்டெரும்பு கண்ணா, இந்த பாட்டுக்கு அவங்களும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ பண்ணுறாங்க. கடைசியில் பக்கத்தில் விஜய் போகிறது அந்த காஸ்ட்யூம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் காஸ்ட்யூம், அதையும் எடுத்து அவங்கள மாதிரி கட்டி அந்த ஸ்டெப்பும் போடுறாங்க. இவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் சூப்பராக முந்தானைய அதுக்கு அவர் பண்ணுற மோப்பம் பிடிச்சி அரஞ்சன் அதை கண்டுபிடிச்சாரு காணாமல். அதுக்கப்புறம் பாட்டு தெரியல. ஸோ பாட்டில் யார் ஸ்ட்ராங்காக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள இங்கே உட்கார வச்சுட்டு ஈஸியாக ட்ரிகராரு. இவர் உள்ளே போயிருந்தாலும் பிரச்சனையே இல்லை, ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், அவங்க 2 பேரும் வெளியில் இருந்துக்கணும், இவங்க 2 பேரும் உள்ளே போயிருக்கணும். இதை பாருங்கள், பேசிட்டு இருக்கும்போது லைவில் திரும்ப போகிறாரு. 2-3 வாட்டி அந்த டாஸ்க் விட்டு வெளியே போகிறாரு. பிக் பாஸ் ஆல்ரெடி சொன்னார், இந்த மாதிரி வெளியே போனீங்கன்னா நான் பாட்டை நிறுத்திடுவேன்னு. இதுவே டைமிங் அடுத்தடுத்து போகும். ரொம்ப பாவமாக இருக்குது. இது என்ன குடும்பம்னா, இவர் பாடின பாட்டையே பக்கத்தில் நின்று பாடுறாங்க. அவங்க பாடும்போது திரும்ப இவரும் சேர்த்து பாடுறாரு. டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாரு. பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குங்க. அதனால் இப்படி டீமெல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ணக்கூடாது. ஏன்னா உண்மையிலேயே பார்க்க போனால் அந்த 2 டீமுக்குமே கானாவனத் பெருசாக பண்ணல, சாண்ட்ராவும் பெருசாக பண்ணல. சாண்ட்ரா சுத்தமாக பண்ணவே இல்லை டிஸ்ட்ராக்ஷனு. அதுக்கப்புறம் வேறு யார், திவ்யா கொஞ்சம் விஜய் பார்வதிக்கு லைட்டாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம அமித் சுத்தம் அவர் பண்ணவே இல்லை, கொஞ்சம் தான் பண்ணார் லைட்டாக, சும்மா பேருக்குன்னு. ஆனால் அந்த டீமுக்கு இவங்க பண்ணுறாங்க பாருங்கள். விஜய் பார்வதியிலேருந்து எஃப்ஜேலாம் பூம் 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 போட அந்த பாட்டு பாடுறாரு. விக்ரம் ஒரு பக்கம் கத்துறாரு. கமருதீன் கூட கொஞ்சம் அப்படியே கேப் போடுறாரு. சரி எதுக்கு அப்படியே பிரச்சனைன்னு. விஜய் பாடுறது கொஞ்சம் லைட்டாக அப்படி கூட பாடிட்டே இருக்காங்க. ஆனால் ஐயோ ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். பார்க்கும்போது எனக்கே பாவமாக இருக்குது. எப்படி தான் இவங்க அடுத்து போக போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப அப்படியே திங்கிங்காக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக இவங்க பண்ணது பெரிய தவறுங்க. செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி தவறான ஒரு செலெக்ஷன், அதான் பாருங்கள், தவறான ஒரு செலெக்ஷனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.